சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்குழு கூட்டத்திலே நான் அங்கிருந்து வந்து உள்ளே வருவதற்கு குறைந்தபட்சம் 3 நிமிடங்கள் ஆயிடும். அப்படி ஒரு நெருக்கமான கூட்டம், அப்படி மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களெல்லாம் முதல்ல பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஒரு தீர்மானத்தை சொன்னார் நம்முடைய கௌரவ தலைவர், நாடாளுமன்றத்திலே அங்க வேக்கம் இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது சொன்னார். ஒரே ஒரு நிமிடம் நான் எடுத்துக் கொள்கிறேன். நம்முடைய தினமான தலைவர் கொல்லவடக்கு ஐயா அவர்களுடைய ஆணைப்படி நானும் நம்முடைய நாளை தமிழகம் திரு அன்புமணி அவர்களும் அங்கே அமைச்சர்களாக இருந்தோம். பார்லிமெண்ட் நடக்கும், எப்படி ஒன்றா நடக்கும், சத்தம் இருக்கும், கூச்சல் இருக்கும். ஆனால் அன்புமணி அவர்கள் எழுந்து நின்றார், வேலை எழுந்து நின்றார், அமைதியாக இருக்கும். அவர் சொல்லுவார்கள், அன்புமணி நமக்கெல்லாம் பாடம் இருக்கிறார், நமக்கெல்லாம் பாடம் இருக்கிறார் சொல்வார்கள் நம்முடைய அந்த ஸ்பீக்கர் அவர்கள். அதே போன்று எனக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அதிகமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மருத்துவ துறையாக இருந்தாலும் ரயில்வே துறையாலும் இதுவரையிலும் யாரும் சாதிக்க முடியாத அந்த 2 அமைச்சர் சாதித்தார்களே, இது உண்மைதான். ஆகவே நாம் நிச்சயமாக அந்த காரியத்தை வெற்றிடத்தை இழப்பதற்கு எப்படி உழைக்க வேண்டும், அதுதான் ஐயா சந்தையாகவும் நம்மிடம் கேட்டார்கள். நாம் போய் புரியவில்லை என்றால் எவ்வளவுதான் பேச புரியவில்லை. அங்கு பேசுவது சட்டம். ஏனென்றால் பார்லிமெண்ட் என்பது சட்டம் ஏற்றும் ஒரு நிறுவனம். அங்கே எப்படி நாம் அதுக்கு பேசுகிறோமோ, நிறைவேற்றுகிறோமோ, சட்டமாக மாற்றி நாட்டுக்கு அது பயன்படுத்த வருகிறோம். ஆகவே இதை மனதில் மேற்கொண்டு ஐயா அவர்களும் சென்னை அவர்களும் கௌரவ தலைவர்களும் மற்றவர்களெல்லாம் என்ன சொல்றாங்க நிறைவேற்கொண்டு நிச்சயமாக பாடுபட்டார். இந்த பாராளுமன்றத்திலே 10 உறுப்பினராவது நாம் போய் சேர்ந்தோம்னால் பாருங்கள், பாட்டாளி மக்களுக்கு எவ்வளவு வருவார்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள். ஏனென்றால் இதனால் சொல்வ காரணம் மணிசங்கரை அவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் சொன்னார்கள், என்ன இந்த அன்புமணி வேலும் இப்படி பேசுகிறார்களே, ஐ நவர் தட் தே வில் பெர்ஃபார்ம் சோ வெல். அவர்களெல்லாம் அப்படி ஒரு நட்பு. இதனால்